இந்த கருத்துக்களை விளங்கினால் இதையெல்லாம் செய்யலாம். ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம்தான் குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் என்று வருகிற தூலிஜுல் லைல் என்று அதுக்கு அடுத்த வசனம் 26, 27. இந்த 2 வசனங்களை மனப்பாடம் செஞ்சுங்க. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க்குங்கிற வசனத்தையும் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் மனப்பாடம் செய்யணும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தோழர்களை பார்ப்பாங்க, யார் வந்திருக்கிறாங்க வரல என்ன காரணம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு தொழுகையில் பார்க்குறாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை காணல. எங்கே முஆத் அவர்களை காணலையேன்னு சொல்லி தொழுது முடித்து விட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன முஆத் அவர்களே தொழுகைக்கு வரலையேன்னு சொல்லி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு யூதரிடம் கடன் வாங்கியிருந்தேன் 40 திர்ஹம். அந்த கடனை கொடுக்க முடியல என்னால், நான் இயலாதவனாக இருக்கிறேன். நான் பள்ளிவாசலை நோக்கி வருகிற போது அந்த யூதர் என்னை தடுத்து நிறுத்திட்டார், அதனால் நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஜமாத்து தவறி விட்டதுன்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆயத்தை 2 ஆயத்தை ஓதுங்க. அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா, அதுக்கு அடுத்து தூலிஜுல் லைல். இந்த 2 ஆயத்தை ஓதி யா அல்லாஹ் என்னுடைய கடனை நீக்கு, எனக்கு செல்வத்தை கொடு, கடனை நீக்கு, எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு வறுமை இல்லாமல் ஆக்கு என்று துவா செய்யுங்க. அரபி வாசகத்தை சொல்லலை, தேவையில்லை, தமிழில் கேட்கலாம். இந்த 2 வசனத்தை ஓதி கடனிலிருந்து பாதுகாப்பு, வறுமையிலிருந்து நீ பாதுகாப்பு தேடினால் உன் கடன்கள் மலை அளவுக்கு இருந்தாலும் நிறைவேற்றப்படும் சொன்னான். சில உலமாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் இந்த 2 ஆயத்தை ஓதி வந்தால் உங்களுடைய கடன்கள் நீங்கும். ஒவ்வொரு ஃபர்துக்கு பிறகும் மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்கங்கிற ஆயத்தையும் அடுத்த ஆயத்தையும் ஓதுனீங்கன்னா உங்களுடைய கடன்கள் நீங்கும் என்று சொல்றாங்க. சில அறிஞர்கள் அனுபவத்தில் சொன்னாங்க, 7 தடவை ஓதி வந்தார், 7 தடவை இந்த 2 ஆயத்துகளையும் ஓதி வந்தால் கடன்கள் நீங்கும் என்பதாக சொல்றாங்க. ஆக இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த 2 வசனங்களை இந்த ரமலானில் நினைச்சா பாடம் பண்ணிடலாம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிகாட்டுதல் தர்றாங்க, நம்முடைய உலக பிரச்சனைகள் நீங்குவதற்கும் வழி சொல்றாங்க. அப்போ இந்த 2 ஆயத்தை மனப்பாடம் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது? மனப்பாடம் செய்யுங்க.